எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திருப்பூர் மாவட்டத்துல எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? இப்போ நம்ம கொங்கு பெல்ட் உள்ள போகிறோம். ஸோ இப்போ ஒரு நாள் நம்ம தென்தமிழ் நாட்டோட களம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதில் முதல் மாவட்டமாக திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 8 சட்டமன்ற தொகுதிகள்: தாராபுரம், காங்கேயம், அவினாஷி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, அப்புறம் மொடத்துக்குளம். ஸோ முதல்ல தாராபுரம் தனி தொகுதியில் ஆரம்பிப்போம். ஸோ இந்த தாராபுரம் வந்து இப்போ டிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஸோ கொங்கு மண்டலத்தில் திமுக கடந்த முறை கொஞ்சம் குறைவாக சீட் ஜெயிச்சாங்க. அதில் தாராபுரம் சேர்ந்த எம்எல்ஏ கயல்வெளி செல்வராஜ் அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஆனால் மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல, சில காரணங்களால் நடந்துட்ட. இப்போ வந்து அவர்கள் இடத்துல இந்திராணின்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக பாஜக போட்டிட்டு எல் முருகன் கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ கயல்வெளி செல்வராஜ் வந்து ஒரு சின்ன மார்ஜின் ஜெயிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1300 ஓட்டு அப்படிதான் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சாங்க. நல்லா ஃபைட்டு கொடுத்தாரு முருகன். அப்புறம் நாம் தமிழருக்கு வந்து இங்கே கடந்த முறை பெருசாக வரல, ஒரு 6500 ஓட்டு அப்படி தான் வந்து மக்களின் மையம் டீசெண்டான இம்பேக்ட் தான். ஸோ இப்போ வந்து என்னன்னா, திமுகவிலேருந்து இந்திராணி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அதிமுகவிலேருந்து ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டுருக்காங்க. இப்போ 4 பிரதான கேண்டிடேட்ஸுமே லேடி கேண்டிடேட்ஸ் தாங்க. சத்யபாமான்ற கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நாம் தமிழர்லேருந்து திவ்யா என்ற கேண்டிடேட்டும், தவைக்காலிருந்து கௌரி சித்ரா அப்படின்ற ஒரு கேண்டிடேட் போட்டுருக்காங்க. ஸோ இதில் இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோன்னா இதோட காஸ்ட் டைமென்ஷன்னா இங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம். 37% இங்கே வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க. அப்புறம் முதலியார் ஒரு 10%, செட்டியார் 8%, முஸ்லீம் 5%, கிறிஸ்டியன் 5%, அப்படியே கொஞ்சம் மற்ற சமூகம் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து திமுகவில் வந்து வெள்ளாள கவுண்டரில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/3 ஓட்டு எடுத்துருப்பாங்க. மற்ற சமூகங்களை ஒரு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இங்கே இருக்க ஆதி திராவிட சமூகத்தை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி மேலே ஜெயிச்சிருப்பாங்க. தேவேந்திர குலர் சமூகம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. முருகனை பொறுத்தவரை அங்கே வெள்ளாள கவுண்டர் ஓட்டும், அர்பன்ல இருக்கிற ஹிந்துத்வா பேஸ் கொஞ்சம் ஓட்டும் கொஞ்சம் வந்துடும். இப்போ வந்து இவங்க வந்து இப்போ வந்து உதயசூரியன் ரெட்டையர் என்பதால இங்க வந்து கொஞ்சம் கான்டெக்ட் கொஞ்சம் டைட்டாகும். கொஞ்சம் டேலே வந்து லோக்கல் இஷ்யூஸ், அந்த வெள்ளாள கவுண்டர் கான்டெக்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற இருக்கும். ரெண்டுமே லேடி கேண்டிடேட்ஸு. திமுகவில் வந்து சிட்டிங் கேண்டிடேட் சீட் கொடுக்குறது, அதெல்லாம் திமுக ஒரு செட்பேக்காக இங்கே இருக்கலாம். அமைச்சர் அந்த சீட்டை கொடுக்குறது செட்பேக்காக இருக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக தான் இந்த தொகுதி இருக்கும். தாராபுரம் சிட்டி ஏரியாஸில் கொஞ்சம் தாவேகா போன்ற கட்சிகளை கொஞ்சம் ஓட்டு பிடிக்கலாம். நாம் தமிழரும் கொஞ்சம் டீசெண்டான ஓட்டு கொஞ்சம் பிடிக்கலாம். டீசெண்டான கொஞ்சம் ஓட்டு பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைட் ஃபைட்டாக தான் இந்த தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன எட்ஜிங்க நான் கொடுக்குறேன். அடுத்து காங்கேயம் சட்டமன்ற தொகுதி இங்க. ஸோ காங்கேயம் பொறுத்தவரை அமைச்சர் எம்பி சுவாமிநாதன் போட்டியிடுற தொகுதி. இதுவும் கொஞ்சம் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீட்டை வந்து 96 தான் திமுக ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துக்கு 96 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2021 தான் இவர் எம்பி சுவாமிநாதன் ஜெயிச்சாரு. அமைச்சர் என்பதால் தொகுதிக்குள்ள கொஞ்சம் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ 2021 படி பார்த்தோம்னா இவர் வந்து எம்பி சுவாமிநாதன் கிட்டத்தட்ட 47% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்ட ஏடிஎம்கே கேண்டிடேட் ஏஎஸ் ராமலிங்கம் அவர் ஒரு 43%, நாம் தமிழருக்கு ஒரு 5.5% ஓட்டு அப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்க அதிமுகலேருந்து யார் போட்டிடுறா, முன்னாள் எம்எல்ஏ NSN நட்ராஜ் கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் வந்து 2011-16 ஒரு எம்எல்ஏ இருந்தார். நாம் தமிழ்லேருந்து கார்மேகம், அப்புறம் டிவிகேல டி மணி கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கேயும் வெள்ளாள கவுண்டர் வந்து ஒரு 35% சால்டா இருக்காங்க. முதலியார் ஓட்டு இங்கே நல்லா இருக்கு, நாடார் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, கிறிஸ்டின் முஸ்லீம் கொஞ்சம் எஸ்சி ஓட்டு, ஆதி திராவிட ஓட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ கொஞ்சம் டைட் ஃபைட்டாக இருந்தாலும் இங்கே வந்து அமைச்சர் எம்பி சுவாமிநாதன் வந்து அவருக்கு ஒரு எட்ஜி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து அந்த வெள்ளாள கவுண்டர்லேயே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓட்டு எடுத்து மற்ற கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணிடுவார் அவர். ஸோ அந்த அடிப்படையில் எம்பி சுவாமிநாதன் வெற்றி பெறுவார்.
எல்லாரும் இங்க ஆவலா பேசிட்டு இருக்கு இந்த அவினாஷி சட்டமன்ற தொகுதி. அது திமுக வந்து ஒரு 26 வயது ஒரு இளம் டாக்டர் அருந்தைய சமூகத்தை சேர்ந்த கோகிலா மணி என்ற ஒரு வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு ஹெவி வெயிட் ஒரு மத்திய அமைச்சர் எல் முருகன், பிஜேபி. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறது புது விஷயம். இதுக்கு மேலே தமிழ்நாட்டு நடந்ததே இல்லை. வட மாநிலங்கள்ல இது ரொம்ப காமன். இந்த மாதிரி ஒரு விஷயம் மத்திய பிரதேஷ்லாம் அவங்க சிட்டிங் மினிஸ்டர்ஸ் போயிட்டு நீங்க கண்டஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது புது விஷயம். ஸோ எல் முருகன் கண்டஸ்ட் பண்ணுறது. கோகிலா மணி வெற்றி பெறணும்னு தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுக தொண்டர்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அவினாஷி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வந்து டெக்னிக்கலி அதிமுக கோட்டை, ரொம்பவே பவர்ஃபுல்லானது. காரணம் வந்து இங்க கவுண்டர் பாப்புலேஷன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ப்ளஸ் ஒக்கலிகா அந்த சைட்லாம் பாப்புலேஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் எலிட் பிஸ்னஸ் ஏரியாவும் நிறைய இருக்கிறதால அதிமுக இது 96 தான் கடைசியாக திமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கல. முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்கள் வந்து 2 முறை இந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அவருக்கு சான்ஸ் கொடுக்காதது வந்து நிச்சயமா அவர் ஆதரவாளர்கள் அருந்தை சமூகத்தில் வந்து ஒரு அதிருப்தி தான் அதிமுகவுக்கு மேலே இருக்கும். அதே அந்த இடத்துல கோகிலா மணின்ற ஒரு இளம் டாக்டர், அது அவங்க சொல்லும்போதே இந்த அருந்தை 3% ரிசர்வேஷன்லாம் நான் பிடிச்சு வந்தேன் அப்படின்னு அந்த காஸ்ட் எம்பவர்மெண்ட்டை ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்தது வந்து அந்த சமூக மத்தியில் பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நாம் தமிழ் வந்து மேனகான்ற கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. டிவிகேலேருந்து கமலின்ற கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளாளகவுடர் 30% இங்கேயும் இருக்காங்க. அப்புறம் ஒக்கலிகா அவங்க 25% இருக்காங்க. ஆதிதிராவிடர் 22%, செட்டியார் அருந்தை ஒரு 20% இருக்காங்க, செட்டியார் 8% இருக்காங்க, நாடார் இங்கே 5% இருக்காங்க. ஸோ இங்கே என்ன சிக்கல்னா இதே ரெட்டையில கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா உறுதியாக அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. பிஜேபின்றதால தான் பிற சமூகம் பிஜேபி எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ஓட்டு போடுது அப்படின்னு தெரியல. வெள்ளாள கவுண்டர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு ஃபுல்லாக ஓட்டு போட்டால் அது ஒரு முருகனுக்கு பெரிய இருக்கும். பட் அது நடக்குதா, அந்த வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வந்து இவங்க பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்றதுல ஆதிதிராவிடர் அருந்ததி ஓட்டுலாம் கோகிலாமணி பெரிய பிரேக் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய இருக்கும். ஸோ மற்ற சமூகங்கள் எந்த அளவுக்கு நிற்கும்ன்றது தான் இங்கே ஒரு பெரிய சேலஞ்சே. இது அவங்க ஒரு ஸ்பிரிட்டட் ஃபைட் கொடுக்குறாங்க, பட் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச முருகன் இப்போது கம்ஃபர்டபுளாக தான் இருக்காரு. பட் கோகிலாமணிக்கு மற்ற சமூகம் எந்த அளவுக்கு தரல்ன்றதை பொறுத்து தான் இந்த தொகுதியை ஃபெசிலிட்டியாக இருக்குது. பட் ஆஸ் ஆன் டேட் முருகன் வந்து ஹெடாக இருக்கார். அடுத்து திருப்பூர் வடக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சீட்டு. இங்கே வந்து திமுக கூட்டணியில் சிபிஐ நிற்குது. கடந்த முறையும் அவங்க தான் நின்னாங்க சிபிஐ. கடந்த முறை போட்டிட்டு அதே கேண்டிடேட் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கடந்த முறை 10% எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையமும் ஒரு 8% கொஞ்சம் செட்டில்மெண்ட் நார்த் இந்தியன் ஓட்டர்ஸ் மத்தியில் மக்கள் நீதி மையம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதிமுக சேர்ந்த KN விஜயகுமார் அவர் வந்து 48% ஓட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இங்கே வந்து மக்கள் நீதி மையம் பெரிய அளவுக்கு சிபிஐ ஓட்டு வந்து 16 பிரிச்சிருக்கு. நாம் தமிழும் அந்த ஓட்டை பிரிச்சிருக்கு. இப்போ வந்து அதிமுக சேர்ந்த பல்லடம் MSM ஆனந்தன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. சிபிஐ ரவி சுப்பிரமணியம் கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாள் அதிமுக MP சத்யபாமா அவங்க வந்து டிவிகேல கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. செங்கோட்டையின் ஆதரவாளர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழ் அபிநயா பிரேம்குமார் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு மும்முனை போட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். சிபிஐக்கு சும்மா சிபிஐ திமுக இருந்து தான் வந்து போட்டி கொடுத்துருக்கோம். பட் சிபிஐ கொஞ்சம் இதில் பின்னாங்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சத்யபாமா கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்யபாமா எப்படி மக்கள் நீதி மையமும் மக்கள் நீதி மையம் வந்து 2021 சிபிஐ ஓட்டு பாதிச்சு சத்யபாமா பெரிய அளவுக்கு ஓட்டு பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது இடமும் சத்யபாமா வரலாம். திருப்பூர் எம்பியாக இருந்தவங்க அவங்க. ஸோ என்ன ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் MSM ஆனந்தன் வந்து மேலே வருவார்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக MSM ஆனந்தன் இங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி. ஸோ திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக சிட்டிங் சீட்டு. அங்கே இருக்க திமுக MLA செல்வராஜ் இப்போ பல்லடம் தொகுதியில் போட்டிடுறாரு.
அதிமுக இதில் அவங்க இதில் குணசேகரன் கண்டெஸ்ட் பண்ணால் அவங்க போன வாட்டியே 40% எடுத்தாங்க. நான் அப்போ வந்து நாம் தமிழர் அவர் வந்து சண்முக சுந்தரம் அவரும் 12,000 ஓட்டு, அப்புறம் மக்கள் நீதி மையமும் கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டு எடுத்தது. ஸோ இப்போ வந்து இதே அதிமுக ஃபைட்டு இங்கே இப்போ நடக்கலை. இப்போ வந்து பாஜக நிற்குது என்டிஏ கூட்டணியில். ஸோ அதுவே திமுகவுக்கு ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு திமுகனா ரொம்பவே ஃபைட்டு க்ளோஸாக போயிருக்கும். பாஜக நினைக்காத ஃபைட் கொஞ்சம் இருக்கு. அந்த பாஜக அதிமுக வாக்குகள் இங்கே சத்யபாமாவோட பக்கத்து போர்ல பெரிய அளவுக்கு இங்கே டிவிகே பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழரும் அவங்க ஓட்டு கொஞ்சம் பெரிய நல்லா பிரியும். தினேஷ் என்பவர் கொஞ்சம் லோக்கல் டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, மேயராக இருந்தவர், அவர் கொஞ்சம் ரிசோர்ஸஸும் கொஞ்சம் அவர்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தொகுதியோட காஸ்ட் காம்போசிஷன் பார்த்தோம்னா இங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் 40% இருக்காங்க. பட் அந்த வெள்ளாள கவுண்டர் வந்து அதிமுக இருந்தால் ஒரு கன்வெர்ட் ஆயிருக்கும். பட் திமுகவுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் பிசினஸ் கம்யூனிட்டி இங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் 40% இருக்காங்க. இந்த வெள்ளாள கவுண்டர் தான் அதிமுகன்னா கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் ஆயிருக்கும். பிஜேபிக்கு இது ஆகுமா தெரியல. இதே திமுகவுக்கு கொஞ்சம் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம மேயராக இருந்தார், அவங்க கொஞ்சம் நல்ல நெட்ஒர்க் இருக்கு. தினேஷ்க்கு வாய்ப்பு இருக்கு. முதலியார் ஓட்டு இங்கே நல்லா இருக்கும். அருந்ததி ஓட்டு கொஞ்சம் அந்த கோகிலாமணி கண்டெஸ்ட் பண்ணதால நல்லாவே குங்குமண்டலம் பழைய சமூகம் கொஞ்சம் இருக்கு. முஸ்லீம் ஓட்டு 10% இருக்கு. இது ஒரு பெரிய வேல்யூ திமுகவுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த தொகுதியில வந்து தினேஷ் வின்னிங் பொசிஷன்ல இருக்காரு. இது வந்து தாவேகா வந்து பெரிய அளவுக்கு பாஜக வாக்குகளை இந்த தொகுதியில டேமேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்க தினேஷ்குமார் வெற்றி பெறுவார் நான் நினைக்கிறேன். அடுத்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி. ஸோ பல்லடம் தொகுதியில வந்து ஆக்சுவலி இது வந்து அதிமுக கோட்டைன்னே சொல்லலாம். இந்த தொகுதியை நம்ம இங்கேயும் 96 அப்புறம் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2021 எம்எஸ்எம் ஆனந்தன், இப்போ திருப்பூர் வடக்கில் நிற்கிற எம்எஸ்எம் ஆனந்தன் கண்டெஸ்ட் பண்ணி இங்கே 43% அவங்க எடுக்கிறாரு. இதில் அதிமுக உதயசூரன் சிம்பல் இருந்தாங்க. உதயசூரன் சிம்பல் இன்னும் அவங்களால 36% தான் எடுக்க முடியுது. காரணம் மக்கள் நீதி மையம் கொஞ்சம் ஓட் ஸ்பிட்டே இருக்கு. நாம் தமிழரும் கொஞ்சம் நல்லா 20,000 ஓட்டு நாம் தமிழர் ஜி சுப்பிரமணியம் கேண்டிடேட் எடுத்திருக்காரு. அது பெரிய விஷயம். இங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இது கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல இருக்கு. அங்கேயும் அண்ணாமலை கொஞ்சம் இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. மற்ற செக்மெண்ட்ஸ் ஒப்பிடும்போது இங்க வந்து அண்ணாமலை வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏடிஎம்கே கொஞ்சம் ஹோல்டு போயிருக்கு. ஸோ டிபிக்கல் ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே சீட் இது. இதுல வந்து நம்ம காஸ்ட் பிரேக்கப் இந்த தொகுதியில் நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து வெள்ளாள கவுண்டர் இங்க 34% இருக்காங்க. ஆதி திராவிடர் கொஞ்சம் இருக்காங்க. முக்குளத்தூர் ஒரு 13% இருக்காங்க. நாயுடு ஓட்டு கொஞ்சம் இருக்காங்க. ஒக்கலைக்கா ஓட்டு இருக்காங்க. பட் வெள்ளாள கவுண்டர் அவங்கள வச்சு மற்ற சமூகங்களும் கொஞ்சம் நல்ல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்க. ஸோ திமுக இந்த முறை யார் நிற்கிறாங்கன்னா திமுக அணியில திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ கே செல்வராஜ் அவர் நிற்கிறாரு. அதிமுகல வந்து முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேபி பரமசிவம் அவர் 2011-16 எம்எல்ஏ இருந்தார், அவர் நிற்கிறாரு. அப்புறம் நாம் தமிழனியன் அவர் நிற்கிறாரு. டிவிக்கு வந்து ராம்குமார் நிற்கிறாங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் நாம் தமிழ் டிவிக்கு டேமேஜும் இங்க இந்த தொகுதி திமுக இருக்குன்றதால இங்க கம்ஃபர்டபுளா அதிமுக வெற்றி பெறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உடுமலை சட்டமன்ற தொகுதி வந்து இதுவும் நம்ம மற்ற இந்த காங்கேயம் மாதிரி இல்லை, பல்லடம் மாதிரி, அவினாஷி மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் சீட்டு. 96 அப்புறம் இங்கே திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன், அவர் இங்கே 2016, 22 டேர்ம் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு வந்து 21 வந்து 50% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிராக போட்டிட்டு காங்கிரஸ் போட்டி 38% தான் எடுத்திருக்காங்க. நாம் தமிழரும் கொஞ்சம் 10,000 கம்மியாக தான் இங்கே எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் வி ஸ்ரீநிதி இந்த கேண்டிடேட் தான் இப்போ சிங்கானூர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 8,000 ஓட்டு இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடுமலை ராதாகிருஷ்ணன் எதிராக இந்த முறை திமுக சீட் அடிக்குது. ஜெயக்குமார்ன்ற கேண்டிடேட் நிற்கிறாங்க. நாம் தமிழ் வேட்பாளர் ராம்குமார் நிற்கிறாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஜெயக்குமார் வந்து கவுண்டர் நினைக்கிறேன். ராம்குமார் நிற்கிறாரு. அப்புறம் தாவைக்கு வந்து ஜி.கே. சங்கர் நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னு பார்த்தோன்னா
இங்க வந்து 60% வெள்ளாள கவுண்டர் நிற்கிறாங்க. ஸோ 60% வெள்ளாள கவுண்டர் தொகுதியில ஒரு இருட்நாமனை செட்டியார் உடுமலை ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதே பெரிய விஷயம். ஆனா அந்த எடப்பாடி சிஎம்ன்ற அந்த ஒரு ஆங்கிள் ஓட்டு போட்டுருவாங்க. அருந்தையர் ஓட்டு இங்க சரியா கொஞ்சம் 18% இருக்கு. முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு 5%. கிறிஸ்டியன்ஸ்ல கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக நினைச்சு ஃபைட் கொடுக்கலாம். பட் உடுமலை ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருந்தால அவர் கொஞ்சம் வெற்றி பெற்று நான் நினைக்கிறேன். இறுதியா மடாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. மடாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி ஏடிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஏடிஎம்கே சேர்ந்த மகேந்திரன், முன்னாள் பொள்ளாச்சி எம்பி மகேந்திரன் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இதற்கு முன்னால் இந்த சீட்ல வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுக சேர்ந்து ஜெயராம் கிருஷ்ணன் அவர் இந்த 2014 ஜெயிச்சார். இந்த பெல்ட்ல ஜெயிச்ச ஒரே திமுக எம்எல்ஏ அவர் தான். 16 தேர்தலில் அவருக்கு மீண்டும் 21 போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருந்தது. அவரும் 43% எடுத்தாங்க. பட் எடுத்து தோத்துட்டாங்க அந்த முக்குளத்தூர் கன்சல்டேஷன்ல. அமமுகவை சேர்ந்த சண்முகவேலு அப்போ கண்டெஸ்ட் பண்ண அவர் தான் இப்போ கேண்டிடேட் 6500 போட்டு எடுத்திருக்காரு. அப்புறம் நாம் தமிழருக்குலாம் கொஞ்சம் கம்மியான ஓட்டு தான் இங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியுடைய காஸ்ட் பேக்கை பார்த்து இங்கே வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் இல்லை. பட் ஆனால் இங்கே அருந்தையர் பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் ஒரு 30% அருந்தையர் பாப்புலேஷன், நாயுடு பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்காங்க, செட்டியார் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்கு திமுகவுக்கு கொஞ்சம் கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த முறை பார்த்தோன்னா இங்கே ஜெயகிருஷ்ணன் மீண்டும் ஜெயராமகிருஷ்ணன் அவர் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுகவில். அமமுக கண்டெஸ்ட் பண்ணுறது. ஸோ சூரியன் வர்சஸ் குக்கர் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டு. சண்முகவேலு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ராதாமணி நாம் தமிழ் திருமலை டிவிக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஓகே, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை சொன்னீங்க. அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் தாராபுரம், காங்கேயம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். இதுல தாராபுரம் அதிமுக, காங்கேயம் திமுக, அவிநாசி பாஜக, திருப்பூர் வடக்கு அதிமுக, திருப்பூர் தெற்கு திமுக, பல்லடம் அதிமுக, உடுமலைப்பேட்டை அதிமுக, மடத்துக்குளம் திமுக அப்படின்னு கள நிலவரங்களை மிக தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில்